வரும் ஏப்ரல் 13ஆம் தேதியுடன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 100 ஆண்டுகள் ஆகப் போகிறது. இந்த சூழலில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளுக்காக பிரிட்டன் மன்னிப்பு கேட்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய சூழலில் அந்நாடு இதற்காக வருத்தம் தெரிவித்துள்ளது. இந்த படுகொலை சம்பவம் நடந்து வரும் ஏப்ரல் 13ஆம் தேதியுடன் 100 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. எனினும் அதில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இன்னும் அந்த சோகத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றனர். பிரிக்கப்படாத இந்தியாவில் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதியன்று நடைபெற்ற அந்த படுகொலைகள் விடுதலை போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக உருவெடுத்தது. அன்று என்னதான் நடந்தது? பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டயர் உத்தரவின் பேரில் ஜாலியன் வாலாபாக்கில் வைசாகி விழாவை கொண்டாட கூடியிருந்தவர்கள் மீது துப்பாக்கி ஏந்திய 50 இராணுவத்தினர் சுடத் தொடங்கினர். அந்த தாக்குதலில் 1000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 2013இல் இந்தியா வந்திருந்த அப்போதைய பிரதமர் டேவிட் கேமரூன் அந்த படுகொலைகளை வெட்கக்கேடானது என்று கூறினார். ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த கொடுமையான சம்பவத்தில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டதை சர்ஜன் WJ ஆண்டர்சன் நேரில் பார்த்தார். துப்பாக்கிச்சூடு தொடங்கியதும் அங்கிருந்த பொதுமக்கள் கூட்டம் தரையோடு குனிந்து கொண்டது. பலரும் பிரதான நுழைவு வாயில் நோக்கி ஓடத் தொடங்கினர். மேலும் சிலர் உயரமான சுவரில் ஏறி தப்பிக்க முயன்றனர் என்று நினைவு கூர்கிறார் ஆண்டர்சன். இவர் பிரிகேடியர் ஜெனரல் RH டயரின் பாதுகாவலராக இருந்தார். அமிர்தசரஸ் சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் டயர் அங்கு வந்திருந்தார். ஜாலியன் வாலாபாக்கில் அன்று 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தனர். அவர்கள் கைகளில் ஆயுதங்கள் எல்லாம் இருக்கவில்லை. அவர்கள் அப்பகுதியில் கூடியிருந்தவர்கள் மற்றும் அருகில் உள்ள மற்ற கிராமங்களில் இருந்து அரசியல் உரைகளை கேட்கவோ அல்லது பூங்காவில் சில மணி நேரங்கள் செலவிடவோ வந்தவர்கள். அன்றைய தினம் சீக்கியர்களின் புத்தாண்டான வைசாகி விழா என்பதால் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மற்றும் பக்தர்கள் அங்கிருந்தார்கள். அக்கூட்டத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் சீக்கியர்கள் என அனைவரும் இருந்தனர். பெரும்பாலும் ஆண்களும் இளைஞர்களும் சில குழந்தைகளும் இருந்தார்கள். ஒரு சில பெண்கள் மட்டுமே இருந்தனர். ஜெனரல் டயர் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த உத்தரவிட்ட போது ஜாலியன் வாலாபாக் மைதானம் இறந்த உடல்களால் நிறைந்திருந்த போர்க்களம் போல காட்சியளித்தது. 500 முதல் 600 பேர் வரை கொல்லப்பட்டனர். இதைவிட 3 மடங்கு அதிகமான மக்கள் காயமடைந்திருந்தனர். உண்மையாக அங்கு எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற விவரம் தெரியாது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு 379 பேர் மட்டுமே இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்து ஒரு நூற்றாண்டு ஆகியும் அப்படுகொலை நடந்த சூழல் குறித்த கதைகளும் தவறான புரிதலும் வலம் வந்து கொண்டிருந்தன. மைதானத்தில் இருந்த மக்கள் கூட்டத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் வேறு வழியில்லாமல் ஜெனரல் டயர் துப்பாக்கிச் சூட்டுக்கு உத்தரவிட்டதாக சிலர் கூறுகின்றனர். ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் இன்றும் சில தவறான உண்மைகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அங்குள்ள தியாகிகள் கிணறில் 120 உடல்கள் எடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கும். துப்பாக்கி குண்டுகளிடமிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் கிணற்றினுள் குதித்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தின் காட்சி சித்தரிப்புகளில் கூட இராணுவத்தினர் மிஷன் துப்பாக்கி வைத்திருந்தது போலவே காண்பிக்கப்பட்டது. அன்று 50 கூர்கா மற்றும் பலூச்சி துருப்புகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றனர். ஜெனரல் டயர் திட்டமிட்டு இந்த படுகொலையை நிகழ்த்தவில்லை என்றும் வேண்டுமென்றே மக்கள் கூட்டத்தை அங்கு அடைக்கவில்லை என்றும் சிலர் கூறுகின்றனர். இந்தியாவின் அரசியல் கொந்தளிப்பு குறித்து பிரிட்டன் சரியாக புரிந்து கொள்ள தவறியதே இந்த வன்முறைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. முதலாம் உலகப் போரின் முடிவில் அரசியல் சீர்திருத்தம் செய்யவும் அதிக சுய நிர்ணய உரிமைகள் தரவும் பிரிட்டன் முன்வரும் என்று இந்திய தேசியவாதிகள் எதிர்பார்த்திருந்தனர். ஏப்ரல் 10ஆம் தேதி அமிர்தசரஸில் கலவரம் வெடித்தபோது 5 ஐரோப்பியர்கள் மற்றும் டஜன் கணக்கான இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு உடனடியாகவும் கண்மூடித்தனமாகவும் பிரிட்டன் அதிகாரிகள் பதிலடி கொடுத்தனர். 3 நாட்களுக்கு பிறகு போர் நடக்கும் பகுதி என நினைத்து ஜெனரல் டயர் தவறான இடத்தில் நுழைந்தார். அங்கு கூடியிருந்த கூட்டம் அமைதியாக ஓர் அரசியல் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்ததாகவே பெரும்பாலும் நம்பப்படுகிறது. ஆனால் அடுத்த சில நாட்களில் அமிர்தசரஸ் நகரில் வன்முறையை உண்டாக்க வாய்ப்புள்ள சட்டத்தை மதிக்காத கொலைவெறியுள்ள கும்பலாக ஜெனரல் டயர் அதை பார்த்தார். மோசமாக செய்யப்பட்ட மதிப்பீடுகளால் தூண்டப்பட்ட அச்சத்தால் ஜெனரல் டயர் துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டார். எனினும் இவை எதுவும் அந்த கொலைகளின் கொடூரத்தை குறைத்து விடாது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளை விவரிக்க மிகைச்சொற்கள் எதுவும் தேவையில்லை. அரசியல் நோக்கங்களுடன் கூறப்படும் கட்டுக்கதைகளை விட கொல்லப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மைகளே முக்கியம்.